ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மனிஷா பஞ்சகம். நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வித்யாரண்ய சுவாமிகளோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் படித்து முடிச்சிருக்கோம். இந்த இன்ட்ரோடக்ஷன் படித்து முடித்தோன்னே இன்னைக்கு பாட்டம் சங்கராச்சாரியார் எழுதுனது மனிஷா பஞ்சகம் முதல் ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிக்கும். இங்கேருந்து தான் நம்பர் 1, 2, 3ன்னு 5 பாட்டு தான் எழுதியிருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகள் நிறைய புஸ்தகங்கள்ல இருக்காது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரகரண துவாதசின்னு ஒரு புக் வச்சுருக்கேன், தட்சிணாமூர்த்தி மடத்தோட புக்கு, சௌகம்பா புக்கு இது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கிலலாம் அந்த 5 பாட்டு இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறது மட்டும்தான் இருக்குது. நேற்று வரைக்கும் பண்ணதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போது இன்னையிலேருந்து நம்ம சங்கராச்சாரியார் பண்ணின மனிஷா பஞ்சகம்னு 5 ஸ்லோகத்துக்குள்ளார பிரவருத்தி பண்ணுறோம். முதல் ஸ்லோகம் ஆரம்பிச்சிடும். जाग्रत् स्वप्न सुषुप्तिषु स्फुटतरा जाग्रत् स्वप्न सुषुप्तिषु स्फुटतरा या संवित् विजृम्भते या संवित् विजृम्भते उज्जृम्भते या संवित् विजृम्भते या ब्रह्मादिपिपीलिका अन्ततनुषु या ब्रह्मादिपिपीलिका अन्ततनुषु प्रोता जगत्साक्षिणी प्रोता जगत्साक्षिणी सैवाहं न च दृश्यवस्त्विति चैवाहं न च दृष्ट्वस्त्विति दृढप्रज्ञापि यस्यास्ति चेत् दृढप्रज्ञापि यस्यास्ति चेत् चाण्डालोऽस्तु सतु द्विजोऽस्तु गुरुरित्येषा मनीषा मम गुरुरित्येषा मनीषा मम। जाग्रत् स्वप्न सुषुप्तिषु स्फुटतरा या संवित् विजृम्भते या ब्रह्मादिपिपीलिका अन्ततनुषु प्रोता जगत्साक्षिणी सैवाहं न च दृश्यवस्त्विति दृढप्रज्ञापि यस्यास्ति चेत् चाण्डालोऽस्तु सतु द्विजोऽस्तु गुरुः इत्येषा मनीषा मम इत्येषा मनीषा मम। जाग्रत् स्वप्न सुषुप्तिषु स्फुटतरा या संवित् विजृम्भते या ब्रह्मादिपिपीलिका अन्ततनुषु प्रोता जगत्साक्षिणी सैवाहं न च दृश्यवस्त्विति दृढ
பிரஜ்ஞாபி யஸ்யாஸ்தி சேத் சாண்டாலோஸ்து சது த்விஜோஸ்து குருஹு யத்யேஷா மனிஷா மம. ரொம்ப அருமையான பாட்டு ஆரம்பிக்கிறார். சங்கரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வந்துருச்சு. என்ன புத்தி வந்துருச்சுன்னா, சிவபெருமான் புத்தி கொடுத்துட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னமயம் அன்னமயத்திலிருந்து அன்னமயத்தை விலகி போக சொல்கிறீரா? முடியாது. ஏன் முடியாது? பஞ்சபூதம் தான். இந்த மொத்த பிரபஞ்சமும் பஞ்சபூதம். பஞ்சபூதத்துல இருந்து பஞ்சபூதத்தை விளக்க முடியாது. தள்ளி நின்னாலும் பஞ்சபூதம் தான், எங்க நின்னாலும் பஞ்சபூதம் தான். எல்லா தேகங்களும் பஞ்சபூதம் தான். மரம், செடி, கொடி, கல், மண் எல்லாம் பஞ்சபூதம் தான். இந்த மொத்த பிரபஞ்சமே பஞ்சபூதம். அப்ப பஞ்சபூதத்திலிருந்து பஞ்சபூதத்தை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி நிக்க முடியாது, தள்ளி போக சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யத்துல இருந்து சைத்தன்யத்தை நம்ம நீக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சைத்தன்யம் நானுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எல்லா ஜீவராசியும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நான்ல இருந்து நானை விளக்க முடியுமா? நான்ல இருந்து நானை விளக்க முடியாது அப்படின்னு சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா போதம் பண்ணிட்டு, யாரை எதை சொல்ற, எதை விளக்க சொல்ற, கச்சேன்னு சொல்றிய, போன்னு சொல்றீல, போன்னு சொன்னா எதை போன்னு சொல்ற அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணிட்டு போயிட்டார். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் உத்தம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கேள்வி கேட்டாவே போதும், அந்த உத்தம அதிகாரிக்கு பதில் தன்னாலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்ப சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் எழுதுறதுக்கு முன்னாடியே பாஷ்யங்களை எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார். 16 வயசுல எல்லா பாஷ்யத்தையும் எழுதி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் காஷியில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகம் வருது. அப்போ அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா விபரீத பாவனைன்னு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நேற்று நான் சொன்னல, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டகோணல்ல ஒருத்தர் வந்து நின்னாருன்னு. நான் அதுக்கு முன்னாடியும் பார்க்கல. நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேற்றுல இருந்து போனதுல இருந்து என் கண்ணில் படுவார் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கண்ணில் படவே இல்லை ஆள். நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். எங்க இருந்து வந்தானே தெரில, எங்கேயோ போனானே தெரில. ஆனா எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா யாராவது பார்த்தோம் அப்படின்னா இறங்கி இருந்து அவனுக்கு என்ன வேணுமோ அவங்கள பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணி போச்சு. அப்போ நம்ம படிச்ச விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்தாலும் கூட அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரணத்துக்கு வர்றதுக்கு ஒரு ட்ரிக்கர் தேவைப்படுது. அப்ப அந்த ட்ரிக்கர் மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா, சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறத வெளிப்படுத்துறதுக்கு இங்க வந்து ஒரு உபதேசத்தை கேள்வி கேட்டுட்டு அவர் போயிட்டார். போனதுக்கு பிறகு இந்த ஞான பிரவாகம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. டேம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனா பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஆதிசங்கரர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஜாகிரத் சொப்பன சுஷுப்திஷு 3 அவஸ்தைகள் இருக்கா? இந்த உலகம் வெளியில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில எல்லாம் இல்லைங்க. சயின்டிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா இருக்கிற இந்த லோகத்தை வந்து பாக்குறான். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத அவஸ்தைக்குள்ளாரதான் இந்த உலகம் இருக்கு. இந்த உலகம்ன்றது எங்க இருக்கு? ஜாகிரத அவஸ்தையில இருக்கு. நான் வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் இந்த உலகம் இருக்கு. அப்ப இந்த மொத்த உலகமும் ஜாகிரத பிரபஞ்சம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல என்ன இருக்கு? சொப்பன பிரபஞ்சம் இருக்கு, அங்க பாக்குறவன் இருக்கான். அதுக்கப்புறம் சுஷுப்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோகம் இருக்கு. என்ன லோகம்? நான் சொன்னல பிளாக் மேட்டர். அது என்னது? எனர்ஜி, வெறும் சக்தி, வெறும் அவ்யாக்கிருதம் இருக்கு. இந்த 3த்துலயும் வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா யா சம்பித்து. எந்த சம்பித்துன்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாவுக்கு ஒரு பேர் பஞ்சதசிக்காரர் சொல்றார். பஞ்சதசிக்காரர்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பித்துன்ற பிரயோகம் அதிகமா வித்யாரண்ய சுவாமிகள் பயன்படுத்துறது. இது சங்கரர் பயன்படுத்தினது. அதனால்தான் இதை பிடிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றார், அவர் தன்னோட கிரந்தங்கள்ல பயன்படுத்துறார். சம்பித்து அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அறிபவன், அறிவு. இந்த அறிபவனுக்கு பேரு சம்பித்துன்னு அர்த்தம். நன்றாக அறிபவன். நன்றாக அறிபவன் யாரு அப்படின்னு கேட்டா வித்துன்றதுக்கு அர்த்தம் அபரோக்ஷம். சம்பித்து அப்படின்னா நன்றாக அனுபவம் செய்பவன். யார் அனுபவம் பண்றான்? நான் தான் சம்பித். இந்த உலகத்தை எல்லாத்தையும் 3 அவஸ்தைகள்லையும் நான் என்ன பண்றேன்? இந்த உலகத்தை அனுபவம் பண்றேன், அறிகின்றேன். இந்த சம்பித்துன்னு சொல்லக்கூடிய எந்த ஞான சுரூபமானது இருக்கோ, யா சம்பித்து, யான்றதுக்கு அர்த்தம் எந்த சம்பித்துன்னு சொல்லக்கூடிய ஆத்ம தத்துவமானது இருக்கோ, உணர்வு இருக்கோ, பூரணமான உணர்வு இருக்கோ, அந்த உணர்வு இந்த 3 அவஸ்தைகளிலும் ஜாகிரத் சொப்பன சுஷுப்திஷு இந்த 3 அவஸ்தைகளிலும் ஸ்புடத்தரான்றதுக்கு அர்த்தம் ஸ்பஷ்டமாக, ரொம்ப ஸ்பஷ்டம். எது ரொம்ப ஸ்பஷ்டம்? தர பிரத்தியம் போட்டிருக்கு. தர தமன் 2 இருக்கு.
ஸ்புட்டத்தரன்றதுக்கு அர்த்தம் கம்பேரிட்டிவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா தரன்னு போடுவோம். கம்பேரிட்டிவ்னா என்ன இருக்கணும், 2 இருந்தால் தான் கம்பேரிட்டிவ். அநேகம் இருந்துச்சுன்னா பெஸ்ட்ன்னு சொல்லிடலாம். இங்க தரன்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ். எது கம்பேரிட்டிவ்னா, ஒன்னு ஆத்ம விஷயம், இன்னொன்னு அனாத்மா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற விஷயங்கள்ல கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம். எனக்கு இங்கிலீஷ் சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியா ப்ரொனன்சியேஷன் இல்லாம இருக்கலாம், அர்த்தம் தெரியாம இருக்கலாம், தப்பு தப்பா சொல்லலாம். ஆனா நான் எனக்கு தெரியுமா, இந்த உலகத்துல இருக்கிறதுல ரொம்ப கிளாரிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நானுக்கு இருக்கு. எல்லாருக்கும் இந்த நான் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு. நான் இருக்கேன், நம்ம கண்டிப்பா நான் இருக்கேன். வெளியில இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெரியலாம், தெரியாமல் போகலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜீவராசிக்கும் தெரியாமல் போகிறதே இல்லை. இந்த சம்வித்துன்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்ம தத்துவமானது எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்புட்டத்தரா, அனாத்ம விஷயத்தை காட்டிலும் நல்ல ரொம்ப கிளாரிட்டியா கிறிஸ்டல் கிளியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்ம தத்துவமானது என்ன பண்ணுதுன்னா விஜ்ரும்பதே. விஜ்ரும்பணம் அப்படின்னா உங்களோட சம்ஸ்கிருதத்திலேயும் விஜ்ரும்பணம் விட்டு போயிருக்கு, தமிழ்லயும் விட்டு போயிருக்கு. யா ஸ்புட்டத்தரா விஜ்ரும்பதேன்னு ஒரு வார்த்தை எழுதிக்கணுங்க. ஸ்புட்டத்தராக்கு பக்கத்துல விஜ்ரும்பதே. தமிழ்லயும் அதை எழுதல, அதை எழுதிக்கங்க. ஸ்புட்டத்தராக்கு பக்கத்துல பதார்த்தம் போடும்போது ஸ்புட்டத்தரா விஜ்ரும்பதே. ஸ்புட்டத்தரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் தெளிவாக, ரொம்ப கிளியரா. விஜ்ரும்பதே அப்படின்னா ஸ்புரிக்கின்றதோ, சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா அகம் 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 அகம்னு ஒரு அறிவு, ஒரு உணர்வு வந்து பாத்தீங்கன்னா 3 காலத்திலும் ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்கு. வெறும் ஜாகிரதத்துல இல்ல, வெறும் சொப்பனத்துல இல்ல, வெறும் சுசுப்தியில இல்ல, இந்த 3 அவஸ்தைகள்லையும் எந்த சம்பித்தானது, எந்த ஆத்ம தத்துவமானது தெளிவாக ஸ்புரிக்கின்றதோ, வெளிப்படுகின்றதோ, ஸ்புரணம் சொல்றோம். வெளில சொல்ல முடியுமா? ஸ்புரிக்குது. சொல்லுங்க சாமி எப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. அந்த உணர்வு வந்து பாத்தீங்கன்னா அன்பிரேக்கபிளா வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்கு. 3 அவஸ்தைகளையும் எது இந்த விதமா ஸ்புரிக்கின்றதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெகத்து சாட்சினி. இந்த மொத்த ஜெகத்தையும், ஸ்தூல ஜெகத்து, சூக்ஷ்ம ஜெகத்து, காரண ஜெகத்து. ஜாகிரத அவஸ்தையில ஸ்தூல ஜெகத்தை பார்க்கிறோம், சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம ஜெகத்தை பார்க்கிறோம், டீப் ஸ்லீப்ல வந்து ஒன்னும் தெரியலன்ற அவ்யாக்கிருதமும் எனக்கு அறியப்படுறதா இருக்கு. ஒன்னும் தெரியலன்னு நான் அறியறேன். இந்த 3மே ஜெகத்து. காரண ஜெகத்து தூக்கத்துல, காரிய ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்திலையும் இந்த ஜாகிரதத்திலையும் காரிய ஜெகத். இதை எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா யார் அறிகின்றார் அப்படின்னா நான் அறிகின்றேன். நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன். நான் நேத்து கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டது யார் அறிகிறா? நான் அறியறேன், நான் அறியறேன். நேத்து சொப்பனத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேன், ஹரித்வார் போன சொப்பனத்தை நான் பார்த்தேன். யார் அறிகிறா? நான் அறிபவனா இருக்கேன். அதே மாதிரி தூக்கத்துல நான் தூங்கி போன, நல்லா தூங்கின, வேற ஒன்றையும் அறியவில்லை. அதை யார் அறிந்தார்? நான் அறிந்தேன். எப்படி அறிந்தேன் அப்படின்னா சாட்சியா இருந்து அறிஞ்சேன். நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி அறிகிறோம். நம்ம வாஸ்தவத்துல நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் சாட்சியா இருக்கேன். அதுதான் இங்க சொல்லுது ஜெகத் சாட்சினி. ஜெகத் சாட்சினி என்ன அர்த்தம்? அந்த 3 ஜெகத்தையும் அறியக்கூடிய, சாட்சியா இருந்து பார்க்கக்கூடியவன் யாரு? நான். ஒரு அருமையான ஸ்லோகம் நம்ம திக்திருஷ்ய விவேகத்துல ஒண்ணு பார்த்துருக்கோம். சாட்சினா யாருப்பா? சாட்சி சாட்சி சொல்றீங்களே, யார் சாட்சி அப்படின்னா ஒரு முதல் ஸ்லோகமே வந்து பாத்தீங்கன்னா திக்திருஷ்ய விவேகத்துல முதல் ஸ்லோகமே சொல்லுது, ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு தத்ருஷ்யம் திருத்து மானசம் திருஷ்யாதீவிருத்தய சாட்சி திருகேவ நது திருஷ்யதே. இது எப்பவுமே முதல் ஸ்லோகம். உங்களுக்குலாம் பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். அதை எடுத்து என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி வச்சுங்க. போகும்போது வரும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ணில் அது பட்டுக்கிட்டே இருக்கட்டும். என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், யாரு சாட்சினா என்னது? சாட்சின்றது எங்கெங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூபம் திருஷ்யம். வெளியில இருக்கிற ரூபங்களை எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். எதை கொண்டு பார்க்கிறோம் அப்படின்னா இந்த கண்களை கொண்டு பார்க்கிறோம். அப்போ ரூபம் திருஷ்யம் லோச்சனம், கண்கள் வந்து பாத்தீங்கன்னா திருக்கு.
யார் பார்க்கிறவன்? திருக்குனா பார்ப்பவன். யார் பார்க்கிறா? கண்ணு பார்க்குது. எதை பார்க்குது? வெளியில இருக்கக்கூடிய திருஷ்யங்கள் எல்லாத்தையும் பார்க்குது, ரூபங்கள் எல்லாத்தையும். இதுக்கப்புறம் தத் திருஷ்யம் திருக்து மானசம். இந்த கண்ணு இருக்குன்னு யாரு பார்க்கிறா? எனக்கு கண்ணு இருக்குன்னு அறிபவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணு கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு, செக் பண்ணணும்னு சொல்றது யாரு? மனசு சொல்லுது. கண்களை பார்க்கக்கூடிய திரஷ்டா யாருன்னு கேட்டீங்கன்னா மனசு, அந்த கரணம். மனசு இல்லை அப்படின்னா கண்ணு இருக்குன்றது தெரியாது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யா தீவிருத்தையாக. திருஷ்யா தீவிருத்தையாக சாட்சி. இந்த 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 மனசையும் பார்க்கக்கூடியவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசையும் பார்க்கக்கூடியவன் புத்தி பார்க்குது. நடுவில் நம்ம சேர்த்துக்கணும். யார் பார்க்கிறா? மனசு. என் மனசு ஒரே சஞ்சலமா இருக்குச்சு, யார் சொல்றா? என் மனசு ரொம்ப சாந்தமா நல்லா இருக்குச்சு, பிரசன்னமா இருக்கு, யார் சொல்றா? புத்தி சொல்லுது. எந்த அறிவு உண்டானாலும் அந்த அறிவு வந்து யாருக்கு உண்டாகுது? இந்த லௌகிகமா இருக்கிறதெல்லாம் புத்திக்கு உண்டாகுது. எல்லா அறிவுகளையும் அடையக்கூடிய புத்தி. அந்த புத்தி விருத்தியையும் யார் அறிகின்றாரோ, எல்லா விஷயத்தை உலகத்தில் இருக்கிற சர்வ ஞானங்களும் புத்திக்கு உண்டாகுது. அதுவும் ஒரு தாட்டு தான். புத்தின்றதும் ஒரு தாட்டு. இது லேப்டாப், இது கம்ப்யூட்டர், இது வந்து புஸ்தகம், இது டேபிள், இது உலகம் அப்படின்னு ஒவ்வொரு வஸ்துவையும் இது என்னது அப்படின்னு அறியக்கூடியது புத்தியில இருக்கக்கூடிய ஒரு தாட்டு. அது எப்படி போகும், எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜோட கனெக்ட் ஆகி அது கொண்டுட்டு வந்து கொடுத்து அது மனசுக்கு கொண்டு போய் அந்த மனசுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆசிலேஷனா இருக்கும், என்னன்னு நிச்சயம் பண்ண முடியாம இருக்கும். அந்த தாட்டெல்லாம் கொண்டு போய் புத்திக்கு போனோன்னா புத்தி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணும், இது இன்னது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ற. அப்ப எந்த ஞானம் நமக்கு உண்டானாலும் அந்த ஞானம் என்னன்னு கேட்டீங்கன்னா புத்தி விருத்தின்னு பேர். ஆயிடுச்சா? சரி, அந்த புத்தி விருத்தி கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், எனக்கு மனிஷா பஞ்சகம் தெரியும், எனக்கு உபனிஷத்தெல்லாம் தெரியும், எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு யாரு சொல்றா? புத்திக்கு அந்த ஞானம் இருக்கு. அந்த ஞானம் இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா யார் அறிகின்றாரோ, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு கன்னடம் தெரியாது, எனக்கு மலையாளம் தெரியாது அப்படின்னு யார் சொல்றாரோ, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்ஸ்கிருதம் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும், எனக்கு உபனிஷத்து தெரியும்னு யாரு சொல்றாங்களோ, அப்ப என்ன அர்த்தம்னா இந்த உலகியல் நாலேஜ் எல்லாமே எதுக்கு இருக்கு? புத்திக்கு சிலது தெரியும், புத்திக்கு சிலது தெரியாது. இந்த தெரியும் தெரியாதுன்றது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சம்பவிக்குது? புத்திக்கு சம்பவிக்குது. நம்மளுடைய அறியாமையும் அறிவும் புத்தியில இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு அறிகின்றாரோ அவர்தான் சாட்சின்னு பேர். சாட்சி திருக் ஏவ. சாட்சி வந்து சதா காலமும் திருக்காவே இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் திருஷ்யமா போயிடுது. இந்த புத்தி விருத்தியையும் கூட நான் என்ன பண்றேன்? அறிகிறேன். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா, இந்த பரமஹம்சானந்தா வாயிலிருந்து வர சப்தங்களை எல்லாத்தையும் என்னவா பேசிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு உள்ள இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திக்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். யார் பார்க்கிறேன்? நான் தான் பார்க்கிறேன். பியூர் கான்சியஸ்னஸா இருந்துகிட்டு நான் பார்க்கிறேன். நான் அப்படின்ற அந்த சாட்சி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா சாட்சியா தான் இருக்கு. அது எந்த காலத்தையும் நது திருஷ்யத்தை, எந்த காலத்திலையும் வேற ஒண்ணுக்கு விஷயமாக ஆப்ஜெக்டாக ஆவதே இல்லை. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ அதிகம் விவகாரம் பண்றது இல்லை. ரமணாசிரமத்துக்கு முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்காங்க. எல்லாம் சாட்சி. பகவான் சொல்ற சாட்சி வேற, ரமண பகவான் சொல்ற சாட்சி இப்ப நம்ம சொல்றோமே, புத்தி விருத்தியையும் பார்க்கக்கூடியவன் தான் ஒரிஜினல் சாட்சி. நல்லா மனசுல புரிஞ்சுங்க. நான் வெளியில இருக்கிறத பாக்குறேன் அப்படின்னா கண்ணு சாட்சி, வெளியில இருக்கிற விஷயங்களுக்கு கண்ணு சாட்சி. இந்த கண்ணுக்கு சாட்சி வந்து பாத்தீங்கன்னா மனசு, மனசுக்கு சாட்சி வந்து பாத்தீங்கன்னா புத்தி. இந்த புத்திக்கும் சாட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா நான் என் புத்தியை நான் அறிகின்றேன். புத்திக்கு தெரிந்ததையும் அறிகின்றேன், தெரியாததையும் அறிகின்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சதா காலமும் சாட்சி. வெறும் உணர்வா இருக்கிறது, வெறும் கான்சியஸ். அதுக்கு பேர் தான் சம்வித் அப்படின்னு பேர். நன்றாக அறிபவன். நன்றாக அறிபவனுக்கு பேரு சம்வித்துன்னு பேரு. ரெண்டு பேர் கொடுத்தாச்சு. சம்வித்து சொல்லியாச்சு,
அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும் சாட்சியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, சாமி எனக்கு தெரியாது நிறைய இருக்கு, அப்ப எப்படி இந்த உலகமே சாட்சி? இல்லைங்க, இந்த லோகத்துல எத்தனை எத்தனை ஜீவராசிகள் இருக்காங்களோ அதுல எல்லாத்துலயும் இந்த சாட்சி ஒருத்தன் தான். ஏகோ திரஷ்டா சர்வபூதேஷு கூட்டக. ஒரே ஒரு திரஷ்டா, ஒரே ஒரு பார்ப்பவன் தான். எறும்புக்குள்ளாரையும் அது இருந்துகிட்டு பாக்குது. சின்ன சின்ன ஒரு செல் உயிரில் இருந்துகிட்டு கூட நமக்கு தெரியாது, இந்த தேகத்துல இருந்து தெரியாது, அது பாக்குது. கேரளா பீப்புள்கிட்ட இருந்துகிட்டு நான் எனக்கு இந்த தேகத்துல பரமஹம்சானந்தா தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் தெரியாது, ஆனா சிமி சேச்சியோட தேகத்துல இருந்துகிட்டு நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் தெரியும். இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னடம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாது, கன்னடத்துல இருக்கிற சரீரத்துல பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த சரீரத்துல இருந்து அதுக்கு நானுக்கு கன்னடம் தெரியும். இப்ப இது மாதிரி ஒவ்வொன்றும் பிரெஞ்சு பீப்புளோட தேகத்துல இருந்துகிட்டு அந்த நானுக்கு பிரெஞ்சு தெரியும். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நானுக்கு அறியப்படாதது இந்த உலகத்துல ஒரு எம்எம் கூட இல்லை. எறும்பு சரீரத்துல இருந்தும் அந்த எறும்பு புத்துக்குள்ளார இருக்கிறத எல்லாத்தையும் அறியுது. வானோலக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா சரீரத்துல இருந்துட்டும் அந்த அவர் இருக்க பிரம்மலோகத்தை அறியுது. எல்லா லோகங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள்லயும் இருந்துட்டு இது அறியுது. அப்பாணி பாது ஜவனோ கிரகீதா. இது எப்படி இருக்கு அப்படின்னா, கண் இல்லாம பாக்குது, காது இல்லாம கேக்குது, கை இல்லாம எடுக்குது, கால் இல்லாம நடக்குது. அப்படிப்பட்ட அந்த ஒரு தத்துவம் பிரம்ம தத்துவம். அப்ப இது ஒரே திரஷ்டா, மனசுல வச்சுங்க. நான் வெறும் இந்த தேகத்தோட சம்பந்தப்பட்டனா நான் லிமிட் ஆன மாதிரி தெரியுது. ஆக்சுவலா இந்த தேகத்தை நீக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் சர்வ வியாபகம். இந்த நானுக்கு மேலதான் சர்வ சரீரங்களும் கற்பிதமா இருக்கு, இந்த 3 லோகங்களும் கற்பிதமா இருக்கு. ஜாகிரதத்தை நான் அறிகிறேன், சொப்பனத்தையும் நான் அறிகிறேன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுசுப்தியையும் நான் அறிகிறேன். வாஸ்தவத்துல நானுக்கு மேலதான் இந்த 3 அவஸ்தைகளும் கல்பிதம். அப்போ எனக்கு மேல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நான் சாட்சியாக இருந்து அறிகிறேன். ஏதாவது சம்பந்தம் இருக்காப்பா? அசங்கோயம் புருஷா. சாட்சினா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தப்படாம இருந்தாதான் சாட்சி. டியூயர்ஷிப்பும் வரக்கூடாது, கர்த்திருவமும் வரக்கூடாது, போக்திருத்துவமும் இருக்கக்கூடாது. இந்த இரண்டுத்துக்கும் அப்பாற்பட்டதாக எந்த சம்பந்தமும் இல்லாம எந்த ஒரு தத்துவமானது இருக்கோ அந்த தத்துவம் தான் சாட்சி. அது எது? நான் பரமஹம்சானந்த சன்னியாசி அப்படின்றதுலயும் அது அந்த நானுக்கு வந்து சம்பந்தம் இல்லை. நான் மகா கிரகஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகஸ்தனா இருக்கிற சரீரத்திலேயே நானுக்கு சம்பந்தம் இல்லை. நான் மகா பாப்பின்ற சரீரத்திலையும் அந்த நானுக்கு சம்பந்தம் இல்லை. நான் மிகப்பெரிய தியாகி புண்ணியாத்மான்றதுலயும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா அந்த நான் சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா அசங்கமா இருக்கு, எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கு. எப்படி இருக்குன்னா, ஸ்கிரீன்ல இருக்கிற காட்சிகளோடு அந்த ஸ்கிரீனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் போட்டாலும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு காமெடி ஃபிலிம் போட்டாலும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அங்க இருக்க கேரக்டரோட எந்த சம்பந்தமும் இல்லாம அந்த ஸ்கிரீன் இருக்கு. அதே மாதிரி இந்த நான், ஒரே நான், அந்த ஒரு நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யமா இருக்கு. இந்த மொத்த திருஷ்யத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மொத்த ஜெகத்துக்கும் சாட்சி. அதான் இங்க சொல்லுது ஜெகத் சாட்சினி யா பிரம்மாதி. சரி, அந்த சாட்சி எங்க இருக்கு? கேள்வி எங்க இருக்கு அந்த சாட்சி? என் தேகத்துல மட்டும் இருந்து பார்த்துட்டு இருக்கு. நம்ம சொல்றோம், சாமி சாட்சி சாட்சின்னு சொல்றீங்க, இன்னொருத்தர் மனசுல இருக்கிறது எனக்கு தெரியலையே சாமி, அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே, இவன் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேகத்திலையும் தனித்தனியா தானே அந்த சாட்சி இருக்கு. என் தேகத்துல இருக்கிற சாட்சி என்னை அறிகிறது, ஒவ்வொருத்தரோட தேகத்துல இருக்கிற சாட்சி அதை தான் அறிகிறது. அப்போ எப்படி சாமி அது? அப்போ ஜெகத் சாட்சினின்னு வார்த்தை பொருந்தாதே அப்படின்னு நம்ம ஆச்சாரியர் சொல்றார். யா பிரம்மாதி, எது வந்து பாத்தீங்கன்னா எது பிரம்மா முதல் கொண்டு பிப்பிலிகா அந்த தனுசு, பிப்பிலிக்கா வரை, பிப்பிலிக்கான எறும்புக்கு பேரு பிப்பிலிக்கான பேரு. எறும்புலயே 4-5 வெரைட்டி இருக்கு. ரொம்ப குட்டியூண்டு எறும்பு இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். எறும்புலயே நிறைய வெரைட்டி. ஒரு டாட் அளவுக்குலாம் எறும்பு இருக்கு. சின்ன எறும்பு நான் இங்க பாக்குறேன். நான் பெரிய எறும்பு, சின்ன எறும்பு. அந்த சின்ன குட்டியூண்டு எறும்புல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாட் எறும்புலையும் கூட பிரம்மா முதல் கொண்டு பிரம்மாதி, யா பிரம்மாதி, எந்த சாட்சியானது, யான்றதுக்கு அர்த்தம் எந்த சாட்சியானது, பிரம்மா முதல் கொண்டு பிப்பிலிக்கா அந்த தனுசு, பிப்பிலிக்கா முடிய, அந்தனா முடிய என்று, பிப்பிலிக்கா வரைக்கும் நீங்க என்ன போட்டுங்க, அமீபா வரைக்கும் போட்டுங்க. நம்ம எல்லாம் ஒரு செல் உயிரை வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோமா?
அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அமீபா வரைக்கும் சர்வத்திலையும் தனுஷு அப்படின்னா என்ன அர்த்தம்? தனு சரீரத்துக்கு பேரு தனுகு அப்படின்னு பேரு. தனுஷு அப்படின்னா எல்லா சரீரங்களிலும் புரோத்தா, புரோத்தான ஓத்த புரோத்தம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா விரவி காணப்படுதோ, வியாபிச்சிருக்கோ, அந்த வியாபிச்சிருக்கிறதுக்கு பேரு புரோக்தம்னு பேரு, ஓத்த புரோத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா சரீரங்களிலும் எந்த சம்பித்தானது, எந்த ஜெகத் சாட்சியானது வியாபிச்சிருக்கோ, பிரம்மா முதல் கொண்டு சின்ன ஒரு சொல் உயிர் வரைக்கும், சின்ன எறும்பு வரைக்கும் எல்லா தேகங்கள்லையும் வியாபிச்சிருக்கோ. அப்ப வியாபிச்சிருக்குன்னு என்ன அர்த்தம்? தொட்டா உணர்வு இருக்கா? ஆமா சுவாமி. அப்ப நான் எங்க இருக்கேன்? எங்கெல்லாம் தொட்டா எங்கெல்லாம் உணர்வு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருக்கேன். ஏன்னா நான் தான் கான்சியஸ்னஸ். அப்ப இங்க இருக்கேனா, அவன் இங்க இருக்கேன். தலையில இருக்கேனா, தலையில இருக்கேன். எங்கெல்லாம் உங்களுக்கு உணர்வு இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சம்பித்துன்ற ஆத்மா இருக்கிறது. அப்ப பிரம்மாவோட தேகத்தை தொட்டு பார்த்தாலும் அவருக்கு உணர்வு இருக்குமா? ஆமா. எறும்பு பாத்தீங்கன்னா டச் பண்ணா ஓடுது, அலறி அடிச்சுட்டு ஓடுது. அப்ப எறும்போட சரீரத்திலையும் அந்த உணர்வு இருக்கு. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த உணர்வு பாத்தீங்கன்னா விரவி வியாபிச்சு காணப்படுகிறது. அப்படின்னு பாத்தீங்கன்னா சா ஏவ, சைவன் இருக்கு, சைவவை பிரிச்சோம்னா சாயேவ அகம், அந்த உணர்வாகவே நான் இருக்கின்றேன். இன்னும் கூட ஒண்ணு கூட்டி வைக்கலாம், ரெண்டுல வை. அந்த உணர்வாகவே நான் இருக்கின்றேன். அப்ப உணர்வுன்றது பாத்தீங்கன்னா தேகம் வேற, உணர்வு வேற. ஒரு மரத்தை பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட நான் அந்த இந்த இது வச்சிருக்கேன், தொட்டாச்சி நீங்கி செடியை வச்சிருக்கேன். தொட்டாச்சி நீங்க செடியில பாத்தீங்கன்னா அவர் டச் பண்ணோன்னு இதாயிருது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொட்டா சிரிங்கில நான் தொடும்போது எனக்கும் பாத்தீங்கன்னா உணர்வு இருக்கு, இந்த சரீரத்திலேயும் உணர்வு இருக்கு. என்னோட விரல் தொட்ட மாத்திரத்துல அந்த செடியும் என்ன பண்ணுது? உணர்வோட கிடக்கிட்டு முடிக்குது. என்ன சிருஷ்டி பாருங்களேன். தொட்டா சிரிங்கி செடியே ஆச்சரியம். எனக்கு அப்பப்போ டெய்லி காலையில் போய் அதை தடவி கொடுக்கறதா எனக்கு வேலை. சும்மா இருந்தேன்னா பொழுது போகலன்னா அந்த செடியை போய் பக்கத்துல இருந்து ஒன்றா தொட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்காகவே செடி வச்சிருக்கேன். என்ன ஆச்சரியம், உணர்வு பாத்தீங்கன்னா அந்த செடியில இருக்கு, நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. மரத்துக்கு பாத்தீங்கன்னா தொட்டா தெரிய மாட்டேங்குது, ஆனா அதுக்கு உணர்வு இருக்கு. என்ன தொடுறான் சாமி பாத்தீங்கன்னா என்ன தொடுறாருன்னு தெரியும், அதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளை பாத்தீங்கன்னா கீறுறான், பிளேடு போட்டு கீறுறான், எல்லாம் தெரியும் அதுக்கு. ஆனா வெளிப்படுத்த முடியல. தொட்டா சினிங்கில பாத்தீங்கன்னா டக்குன்னு தெரியுது நமக்கு. அப்போ எல்லா ஜீவராசிகள்லயும் பாத்தீங்கன்னா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா உணர்வாக இருக்கிறேன். இந்த தேகம் நான் இல்லை. எல்லா தேகங்களும் அந்த உணர்வுக்கு மேல கல்பித்தம், அந்த கான்சியஸ்னஸ்க்கு மேல கல்பித்தம். இந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமா ஸ்கிரீன் மாதிரி. அந்த ஸ்கிரீனுக்கு மேலதான் இந்த மொத்த பிரபஞ்சமும் சர்வ சரீரங்களும் கல்பித்தம். அப்ப நான் இல்லாத இடம் ஒன்றுமில்லை. ஐ எம் எவ்ரிவேர். அதான் நான் எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன், எனக்கு மேலதான் எல்லாம் கல்பித்தம் அப்படின்னு. சாயேவ அகம், சாயேவ அப்படின்னா அந்த உணர்வாகவே. ஏவகாரம் சொல்லுது அந்த உணர்வு தான் இதர வியாவிருத்தின்னு பேர். ஏவகாரம்னா மற்றதை விளக்குறதுக்காக. அப்ப என்ன அர்த்தம்? நான் தேகம் இல்லை, நான் இந்திரியங்கள் இல்லை, நான் மனம் இல்லை, நான் புத்தியும் இல்லை. அப்ப நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா வெறும் உணர்வாக இருக்கிறேன். அப்ப அதுக்காக தான் சொல்லுது அந்த சம்பித்துன்னு சொல்லக்கூடிய அறிவாக. அதே மாதிரி அந்த ஜெகத் சாட்சினின்னு சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் ஆகத்தான் அகம் அஸ்மி, நான் இருக்கின்றேன் அப்படின்னு. இந்த விஷயமானது நச்ச திருஷ்ய வஸ்து இது, நான் பார்க்கப்படுகின்ற வஸ்துக்கள் இல்லை, நான் திருஷ்ய வஸ்து இல்லை. இப்போ உங்களோட கேமரால உங்களோட ஸ்கிரீன்ல உங்களையே நீங்க பாக்குறீங்களா? உங்க தேகத்தை நீங்க பாக்குறீங்களா? ஆமா. அப்ப திருஷ்யம் ஆயிடுச்சா? உங்களோட ஸ்கிரீனும் திருஷ்யம், அந்த ஸ்கிரீனுக்குள்ளார தெரிகிற உங்க ரூபமும் திருஷ்யம். இப்ப நான் என்னோட கேமரால பாத்தீங்கன்னா எத்தனை நான் யோசிச்சு பாருங்க. உங்களோட இப்ப 43 பேர் கிளாஸ்ல இருக்கீங்களா? 43 ஸ்கிரீன்லயே நான் தெரியறேனா? அப்ப நான் 43 ஆளா? நானு என்கிட்டயே 2 ஸ்கிரீன் இருக்கு, 2 ஸ்கிரீன்ல நான் தெரியறேன், என்னோட பாடி தெரியுது. அப்ப இந்த பாடி நானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் மந்திரம் சொல்லுது நச்ச திருஷ்ய வஸ்து இது, நான் திருஷ்ய வஸ்துக்கள் நான் இல்லை, பார்க்கப்படுகின்ற பொருட்கள் நான் இல்லை. இந்த தேகம் பார்க்கப்படுறதா இருக்கு, இந்த லேப்டாப் மாதிரி, டேபிள் மாதிரி, இந்த கேமரா மாதிரி. அப்போ இந்த கேமரா எப்படி திருஷ்யமோ அதே மாதிரி இந்த தேகமும் திருஷ்யம், இதுவும் நான் இல்லை.
அதே நேரத்தில் என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் திருஷ்யம். எனக்கு தெரியுது, தெரியுது, கண்ணு தெரியல, காது கேட்குது, காது கேட்கல, மூக்கு ஸ்மெல் பண்ணுது, ஸ்மெல் பண்ணலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு டேஸ்ட் இது பண்ணுது, சென்ஸ் பண்ணுது, இல்லை நாக்கு டேஸ்ட் தெரியல. இப்போ இது மாதிரி எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸையும் நான் என்ன பண்ணுறேன், அறிகின்றேன். ஏஜ் ஆகும்போது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு ரொம்ப இந்த ஸ்கின் வந்து இப்போது அவ்வளோ சென்சிட்டிவ் ஆகி போச்சு. ஏதாவது யாராவது பக்கத்தில் வந்தால் கூட எனக்கு, இவ்வளோ தூரத்தில் பக்கத்தில் வந்தால் கூட எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஐயோ, தூக்கத்துலலாம் பெரிய பிரச்சனை. கொசு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து கடிச்சாதானே வலிக்கும். எனக்கு கொசு பக்கத்தில் வந்தாவே வலிக்க ஆரம்பிச்சிது. சென்ஸ் தெரியுது, ஐயோ என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி போச்சு இந்த ஸ்கின். இந்த காது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாகி போச்சு. இந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனாகவே இருக்குது. டெய்லி கிராஃப் போட வேண்டியிருக்கு. காலையில் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் கண்ணாடியே போடாமல் நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைப் பண்ணிகிட்டே இருப்பேன். திடீர்னு எனக்கு ஞாபகம், ஐயோ ஸ்பெக்ஸ் போடவே இல்லையே அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்போ ஸ்பெக்ஸ் போடாமையே கண்ணு சில சமயம் நல்லாவே தெரியுது. அப்போ என்னன்னா அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்குது எல்லாம். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா விஷயம், ஆப்ஜெக்ட், திருஷ்யம். அப்போ இந்த கேமராவை நான் எப்படி பார்க்குறனோ, லேப்டாப்பை எப்படி பார்க்குறனோ, இந்த மானிட்டரை எப்படி பார்க்குறனோ, இந்த புஸ்தகத்தை எப்படி பார்க்குறனோ, அதே மாதிரி இந்த சென்ஸ் ஆர்கன்ஸும் எனக்கு விஷயம், ஆப்ஜெக்ட், திருஷ்யம். இதுவும் நான் இல்லை. இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா மனசை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து ஜபம் பண்ண உட்காடுறீங்க, மனசை பார்க்குறது எப்போ பார்க்கலாம், ஜபம் பண்ண. மனசுக்கு வந்து ஒரு வேலையை கொடுக்குறீங்க, மனசே நீ என்ன பண்ணு, நாம ஜபத்தை பண்ணிக்கிட்டே இரு, ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். திடீர்னு மனசு என்ன பண்ணுறோம், நம சிவாய் விட்டுட்டு ஊர் மேய போயிடும். கண்ட ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட விஷயத்தையும் வென்னுட்டு இருக்கோம். ஐயையோ சாமி, என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா அடங்க மாட்டேங்குது சாமி. என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணணும்னு உட்கார்ந்தாதான் ஊரில் இருக்க நினைப்பெல்லாம் வருது, எல்லா நினைப்பு வருது. அப்போ மனசை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. யார் பார்க்குறா, ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா புத்தி பார்க்குது. புத்திக்கு கண்ட்ரோலில் வரவே மாட்டேங்குது. அப்போ மனதும் பார்க்கப்படுறதா இருக்கு, மனசும் திருஷ்யமா இருக்கு. அப்போ அதே மாதிரி தான் எது எல்லாம் பார்க்கப்படுதோ அது எல்லாம் நான் இல்லை. எது எது திருஷ்யமோ அது நான் திரஷ்டாவா ஆக முடியாது, அது திரஷ்டாவா இருக்காது. அப்போ மனதும் திருஷ்யம்தான், மனசும் நான் இல்லை. புத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கதவை பூட்டினேன், அந்த தாட் எனக்கு தெரியுமா, நான் வெளில போனேன், கதவு பூட்டினீங்களாச்சு அப்படின்னு யாராவது கேட்குறாங்க. ஆமாஞ்சி, கதவை லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். வண்டியை நிப்பாட்டிட்டு லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நான் லைட் ஆஃப் பண்ணீங்களா, அது லைட் ஆஃப் பண்ணேன். அப்போ லைட் ஆஃப் பண்ணன்றது வந்து பார்த்தீங்கன்னா புத்தி, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம், சாலிடாக சொல்கிறது. புத்திக்கு என்னது, சாலிடான தாட்டுக்கு பேர் புத்தி. ஆஷ்லேஷனாக இருக்கிறதுக்கு, வேவரிங்காக இருக்கிற தாட்டுக்கு பேர் வந்து மனசு. அப்போ வேவரிங்காக இருக்கிற தாட்டையும் நான் அறிகின்றேன். சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது தெரியும் இது தெரியாதுன்றதையும் இந்த புத்தி சொல்லுது, அதையும் நான் அறிகின்றேன். அப்போ புத்தியும் திருஷ்யம். அப்போ புத்தியும் திருஷ்யம். அந்த புத்தியையும் பார்க்கக்கூடியது யாரு, நான். அந்த நானை யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நது திருஷ்யதே. நான் யாருக்கும் விசிபிள் இல்லை, நான் சதா திரஷ்டாவாக தான் இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானை பார்ப்பவன் முடியவே முடியாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நான் இருக்கிறேன் அப்படின்னு அனுபூதி ஆகலாம் முடிய, நானா ஆக முடிய நான் வந்து நானை தரிசனம் பண்ண முடியாது. ஆத்ம தரிசனம் ஆத்ம அனுபூதி நம்ம சொல்கிறோம். ஆத்மா அனுபூத்தின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படியே காதில் புகையா வரும். அவர் சுவாமி ஏதோ ஆத்மா அனுபவம் சொல்கிறாங்க. ஆத்மா அனுபவம்ன்றதுக்கு அர்த்தம் ஆத்மாவை அனுபவம் பண்ண முடியாது. அனுபவம் பண்ணினீங்கன்னா அது திருஷ்யமாக ஆகிடும். எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ, எதையெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அது எல்லாம் திருஷ்யம். ஆத்மா என்னது, திரஷ்டா. அப்போ ஆத்மா அனுபவம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சதா திரஷ்டாவாக இருக்கிறது தான் ஆத்மா அனுபவம். சர்வத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்ற திரஷ்டாவா இருக்கிறது தான் ஆத்மா அனுபவம். அப்போ அந்த நானாவே நான் இருக்கிறேன், பூரணமா இருக்கிறேன், நான் திருஷ்ய வஸ்து இல்லை அப்படின்னு இந்த விதமாக இது யஸ்ய திருட பிரஜா அஸ்தி சேத், இந்த விதமான ஞானம். இப்போ நான் சொல்கிறேன், கேட்டோட புரிஞ்சுருதா அப்படின்னா நேர்த்தி பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிய முடியாது. எறும்பு கடிச்சா உடனே டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொசு கடிச்சாலும் எறும்பு கடிச்சாலும் டக்குன்னு கை போகுதா? ஏன் பாருங்களேன், நான் தான் சொல்லுவேன், யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நான் புரிஞ்சிருச்சு சாமி, புரிஞ்சிருச்சா, என்ன புரிஞ்சிருச்சு, தேகம் நான் இல்லை. புரிஞ்சிருச்சா, ஆமாம் புரிஞ்சிருச்சு. ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க பார்க்கலாம், முழங்கால் வலிக்குது சாமி.
முழங்கால் வந்து பார்த்தீங்கன்னா கால் வலிக்குது அப்படின்னா கால் நீங்கள் தான் இல்லையே, உடம்பு நீங்கள் இல்லையே. பாருங்களேன், நீங்கள் இல்லாததுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு அபிமானம்? அப்போ உட்காருங்க. இந்த தேகம் நான் இல்லை. பசி எடுக்குது சாமி, பசியை விடுங்கச்சி. பசி தேகத்துக்கு தானே, பசியும் இல்லை தூக்கமும் இல்லை எதுவுமே இல்லை, எல்லாம் தேகத்தை சார்ந்தது. உதாசீனப்படுத்தி நான் இல்லை அப்படின்னு உட்கார முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? நான் புரிஞ்சாலாம் பத்தாது. இந்த ஒவ்வொன்றுத்துலேயும் நின்று 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 நேர்த்தி பண்ணுறதுன்ற ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் திருஷ்ய விவேகம் படிச்சிங்கன்னா திருஷ்ய விவேகத்தில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். 39 மந்திரங்கள் படித்தோம். 39 43 43 மந்திரமும் நல்ல டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஒரு வாட்டி திருஷ்ய விவேகத்தை எடுத்துக்கோ. யோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், அதுக்கப்புறம் நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா அப்படின்னு ஒரு 6 சமாதிகள் சொல்ல போகிறோம். யோகத்தில் இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு வந்து ஆரம்பிச்சிட போகிறோம். அதில் உங்களுக்கு தெரிய போகுது. சமாதி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒவ்வொன்றுத்திலேயே நின்று 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 போகிறது. இந்த தேகத்தில் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது. ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதில் ஆச்சு அப்படின்னா சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம் சொல்லக்கூடிய 2 சமாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியத்தில் பண்ணும்போது, மனசில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சானந்தம்னு சொல்ல சமாதி நடக்குது. ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம் 4 சமாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்லையும் மனசுலையுமே நின்று பழகிறது, அபியாசம் பண்ணுறது, வெளியில் இருக்கிற விஷயங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறது. அப்போ சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா என் மனசு என்ன சொல்லுது? மனசோட தாட்டையே மன பிரம்மேத்தி உபாசித்த, மனோபிரம்மேத்தி உபாசித்த, மனசையே பிரம்மம்னு பாவிச்சு மனசையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, எல்லா தாட்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் விபாசனாலே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விபாசனால முக்கியமானதாக வச்சுருக்காங்க. நம்ம சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து மனோபிரம்மேத்தி உபாசித்த. முதல்ல என்ன பண்ணுறோம்? ஈஷாவாசியம் இடம் சர்வம், இது எல்லாம் ஈஸ்வர ரூபம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபார்மை மட்டும் எடுத்துக்கிறது, ஈஸ்வரனோட ஒரு ஃபார்ம், தேவத்தை, ஏதோ ஒரு தேவத்தை, விஷ்ணுவோ சிவனோ ஏதோ ஒன்று. ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கொடுக்கறது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாக் பிரம்மேத்தி உபாசித்த, விஷ்ணு சிவன் அப்படின்ற நாமத்தை ரூபத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நாமத்துக்கு வந்துடுறது. நாமத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ரூபங்கள் எல்லாம் அடக்கம். அப்போ சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா வாக் பிரம்மேதி உபாசித்த. வாக்குக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டீப்பாக வந்து ஜபம் பண்ண 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 அந்த ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார போச்சுன்னா எல்லா தாட்டும் ஈஸ்வரன் தான். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தாட்டில் மனசை ஃபோக்கஸ் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மனோபிரம்மேத்தி உபாசித்த வந்துடும். மனசை பிரம்மென்று உபாசனை செய். மனசில் வந்து ஓம் 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 ஓம்னு மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கப்புறம் அந்த சஞ்சலம் எல்லாம் நீங்கி மனசு வந்து பார்த்தீங்கன்னா சதா ஒரே ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் புத்தியாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். அந்த புத்தியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல லயமாகுது? இந்த நாளில் போய் லயமாயிடுச்சு அப்படின்னா சப்தங்கள் இல்லாமல் போயிடும், வெறும் அறிவு மட்டும் மிச்சம் இருக்கும். இது ஸ்டெப் ஸ்டெப்பாக போகணும். அப்போ முதல்ல உபனிஷத்து படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர உபாசனை நின்று பழகிறது. நம்ம இப்போலாம் பார்த்தீங்கன்னா வேகமாக கோயிலுக்கு எதிர்த்துக்கல கோயில் வச்சது, கோயிலில் வந்து முழு அலங்காரம் பண்ணி தீப ஆராதனை காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளார உள்வாங்கிக்கிறது. அந்த ஃபுல்லாக உள்வாங்கிட்டு கண்ணை மூடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வர ரூபத்தை மனசில் பார்க்கறதுக்காக தான் வெளியில் விக்கிரக ஆராதனைகள்லாம் வச்சுருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா கவனிக்கிறதே இல்லை. ஆக்சுவலாக ஃபோட்டோ காப்பி பண்ணணும் உள்ளுக்குள்ளார, நம்ம பண்ணுறதை விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு தேவதா வெளியில் நின்று பழகிறது, அதுக்கப்புறம் வாக்கில் நின்று பழகிறது, அதுக்கப்புறம் மனசில் நின்று பழகிறது, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில் நின்று பழகிறது, அதுக்கப்புறம் புத்தியையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அகம்ன்ற தத்துவத்தில் நின்று பாருங்க. நான் சாட்சி அப்படி ஸ்டெப்ஸ் எடுத்தோன்னே நீங்கள் வந்து சாட்சிக்கு போக முடியுமானா போக முடியாது. அப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா உபனிஷதங்களில் உபாசனையை என்ன பண்ணிருக்கு? ஈசாவாசியம் இதம் சர்வம், அதுக்கப்புறம் வாக் பிரம்மேத்தி உபாசித்த, அப்புறம் மனோ பிரம்மேத்தி உபாசித்த, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் பிரம்மேத்தி உபாசித்த. விஞ்ஞானம்னா புத்தி தான் அது. அதுக்கப்புறம் பிராண பிரம்மேத்தி உபாசித்தன்னு ஒன்று வச்சிருக்கு லாஸ்ட். அந்த பிராண பிரம்மேத்தி உபாசித்தன்னு சொன்னதுக்கு பிறகு பிராணனுக்கும் வேறானவன் நான் அப்படின்னு அதையும் தள்ளிட்டு வெறுமனே சாட்சியா நிற்கிறது. இது உபனிஷத்து.
யோகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சமாதி அபியாசத்துக்கு யோகத்திலையும் இதே மெத்தட் சொல்லப்படுது. யோகத்துல போகும்போது சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா அப்படின்ற வரைக்கும் வந்ததுக்கு பிறகு அதையும் தாண்டி பிளாக் ஹோல் வரும், ஜட சமாதி. அதையும் தாண்டி போனீங்கன்னா வெறும் நான் 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 சொல்லக்கூடிய வெறும் ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம் யோக சூத்திரத்தை சொல்லுது. எல்லா விற்த்திகளும் நின்ன பிறகு சுரூபத்திலேயே அவன் திரஷ்டாவினுடைய சுரூபத்திலேயே நிலை பெறுகின்றான் அப்படின்னு யோக சூத்திரம். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2 நிமிஷம் சாட்சியாக நிற்கிறேன்னு உங்களால் 3 செகண்ட் கூட நிற்க முடியாது. மனசு வந்து திருஷ்யத்துக்கே போயிடும். மனசை தாட்ட நிப்பாட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு தான். வெளியில் இருக்கிறதோட சம்பந்தம் இந்த மனசுக்கு தான் இருக்குது. ஒரு 4 செகண்ட் வந்து எதையும் சிந்தனை பண்ணக்கூடாதுன்னு நின்னீங்கன்னா 3வது செகண்ட்ல இந்த மனசு என்ன பண்ணும், திருஷ்யத்தோட சம்பந்தப்பட்டது. அப்போ ஸ்டெப்பாக இருந்து 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 நேர்த்தி பண்ணி கீழே இருக்கிறதெல்லாம் நேர்த்தி பண்ணணும், மேல் ஸ்டெப்பில் ஏறணும், அதுக்கு மேலே ஏறிட்டு கீழே இருக்கிறத நேர்த்தி பண்ணணும். இது மாதிரி கீழே இருக்கிறதெல்லாம் நேர்த்தி பண்ணி மேலே ஏற்றிக்கிட்டே போனோம் அப்படின்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியில் வந்து நின்றுடலாம். புத்தியையும் பார்க்கக்கூடிய சாட்சி அதுதான் ஒரிஜினல். அந்த இடத்துல நின்னாச்சு. இந்த விதமாக நின்னவனுக்கு பேர் தான் பிரம்மஞானின்னு பேர். அனுபூதிமான் அப்படின்னா அவன் தான் சொல்கிறான். அப்போ அந்த சாட்சியில நின்றுக்கிட்டு எவன் நான் பிரம்மா முதல் கொண்டு எறும்பு சரீரம் வரைக்கும் எல்லாத்திலையும் உணர்வாக இருக்கிறேன், ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையதுதான். தான்லயே நின்றுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை பண்ணாம எப்ப நிற்கிறோமோ அதுதான் சமாதின்னு பேர். அந்த சமாதியை அடைந்தவன் என்ன பண்றான், இந்த விதமா அனுபூதி பண்ணிட்டு வெளில வரான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாத்துலேயும் தான் வியாபிச்சிருக்கிறத அறிந்து கொள்கிறான். இந்த விதமான ஞானமானது எஸ்ய திட பிரஜா அஸ்தி சேத், நான் தேகமில்லை, திடமான பிரஜா. நான் ஒரு ஸ்லோகம் அடிக்கடி ஒன்று சொல்றது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தேகாத்ம ஞானவத்து ஞானம் தேகாத்ம ஞான பாதகம் ஆத்மன் ஏவ வசேத்யஸ்ய நேச்சனபி முச்சியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம், சங்கரரோடது ஒரு ஸ்லோகம். சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அந்த கிரந்தத்துல சங்கரர் என்னன்னா 2500 ஸ்லோகம் வந்திருக்காரு. எவ்வளோ, நம்ம 5 படிக்கும் போதே நாக்கு தள்ளிடுது. சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா 2500 ஸ்லோகம் பண்ணி வச்சிருக்காரு. பெரிய கிரந்தம், அவர் பண்ணதுலேயே பெரிய கிரந்தம். அதுல இந்த ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சதசிக்காரரும் என்ன பண்றாரு, தன்னோட பஞ்சதசியில வித்யாரண்ய சுவாமிகள் பயன்படுத்துறார். என்ன ஸ்லோகம் அப்படின்னா மனசுல வச்சுங்க. திட பிரஜான என்ன சுவாமி, திட பிரஜான திடமான அறிவு. சிம்பிளா சொல்லிடலாம் திடமான அறிவுன்னு. திட பிரஜான என்னன்னா அதுக்கு தான் சங்கரர் சொல்றார் தேகாத்ம ஞானவத் ஞானம். என்னப்பா அர்த்தம் அப்படின்னா, உங்களை நான் சொல்றேன், யாரோ ஃப்ரெண்டு சொல்ற, யாரோ தெரிஞ்சவர் சொல்ற, நாய் மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு. என்ன கோவம் நமக்கு, யோசிச்சு பாருங்க. யாராவது என்ன நாயின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண முடியுமா? என்னையா என்ன போய் நாயின்னு சொல்லிட்ட அப்படின்னு போய் சண்டைக்கு போய் ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் மனுஷன்ற விஷயத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத அளவுக்கு சாலிடான ஞானம் இருக்கு. நான் மனுஷன். அப்போ என்ன நாயின்னு சொன்னா என்னால அக்செப்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு திருடமா இருக்கு, அந்த அளவுக்கு திருடமா இருக்கு. அந்த மாதிரி நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஆணா இருக்கேன், புருஷனா இருக்கேன். என்ன வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீன்றது வந்து இருக்குமா அப்படின்னா சில சமயம் நான் யாராவது வந்தீங்க அப்படின்னா நான் வந்து துண்டு தான் கட்டிட்டு இருக்கேன் வீட்டுல. இப்ப கிளாஸ் நடக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அங்கவஸ்திரம் போட்டு 4 பேருக்கு பார்க்கணுமேன்றதுக்காக அங்கவஸ்திரம் போட்டுருக்கேன். 24 மணி நேரம் நான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சதோ இல்லையோ தூக்கி போட்டு துண்டை கட்டிப்பேன். வெறும் பாடியோ தான் இருக்கேன், நான் துண்டு மட்டும்தான் கட்டிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து எனக்குள்ளார திடீர்னு வருது, நான் ஆம்பளை இல்ல ஸ்திரீ அப்படின்னா என்ன ஆகும் யோசிப்பேன். இமீடியட்டா எடுத்து வஸ்திரத்தை எடுத்து போட்டு என்னடா அது, ஐயோ நம்ம மேல ட்ரெஸ் இல்லாம இருக்கமே அப்படின்னு. அது மாதிரி ஆகுதா? ஆகவே இல்லை. ஒவ்வொரு க்ஷணமும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் லெஃப்ட் மேல் அப்படின்னு. அதே மாதிரி ஃபீமேலுக்கெல்லாம் சரீரத்துக்கெல்லாம் என்ன இருக்கும், நான் ஃபீமேல், நான் வந்து மேல் இல்லைன்றது அவ்வளோ ஸ்திரமா இருக்கு நம்மள்கிட்ட புத்தி, சரீர புத்தி, தேகாத்ம புத்தின்னு பேர் இருக்கு. அப்போ அதே மாதிரி தேகாத்மத்துல, இந்த தேகத்துல எனக்கு எந்த விதமான நான் என்ற புத்தியானது இருக்கோ அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்ற புத்தி எது உண்டாகுதோ அது மாதிரி ஒரு க்ஷணம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மமா இருக்கேன்
அப்படின்னு ஒரு க்ஷணம் எனக்கு உண்டாச்சுனாலும் அதுக்கு பேர் தான் அனுபூதின்னு பேர். ஒரு க்ஷணம் ஆத்ம சாட்சா்காரம்னு பேர். அது உண்டாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகமே கூடியிருந்து நீ மனுஷன் அப்படின்னு சொன்னா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், நோ பாஸ், நான் பிரம்மமா இருக்கேன் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மின்னல் கீத்து வருது, இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கைத்துக்கு மேலே பாம்பை பார்க்குறோம். ஃபுல்லாக டார்க், மழை காலம், நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இருட்டு, கரண்ட் ஆஃப். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கிடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாம்பா தெரியுது. பாம்பு தெரிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ஐயோ பாம்பு இருக்கே, எங்கடா போகிறது, என்ன பண்ணுறது, இருட்டில் போய் ஒழிச்சிக்குமே, பிளாக் கோப்ரா மாதிரி இருக்கே, கடிச்சதுன்னா விஷமாச்சு, செத்து போயிடுவேனே பயமெல்லாம் இருந்துச்சு. என்னாச்சு, ஒரே ஒரு மின்னல், ஒரு ஸ்பாட், ஒரு க்ஷணம் வந்துட்டு போச்சு. வந்துட்டு போனோன்னே பாம்பு போய் கயிறு தெரிஞ்சிச்சு, ஒரு க்ஷணம். இது வந்து ஆச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்ற எக்ஸாம்பிள். ஒரு க்ஷணம் வந்து பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் சொல்றார், ஒரு க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா அதிஷ்டான ஞானம் உண்டாயிடுச்சு, கயிறு தெரிஞ்சு போச்சு. ஒரே ஒரு க்ஷணம், அரை செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்னல் என்ன பண்ணிடுச்சு, கயிறை காட்டிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப பாம்பு வருமா? ட்ரை பண்ணி பாருங்களேன், திரும்ப அந்த கயிற்றுல பாம்பு பார்க்கலாம் அப்படின்னு. பாம்பு பார்க்க முடியுமா உங்களால? முடியவே முடியாது, திரும்ப பாம்பு வரவே வராது. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அந்த ஒரு க்ஷணம் கயிறோட போதம் உண்டாயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிற்றுக்கு மேல பாம்பு வரவே வராது. அதே மாதிரி இந்த தேகாதிகள் நான் இல்லைன்னு இந்த தேகத்தை விட்டுட்டு நான் பிரம்மமா இருக்கேன், வெறும் ஸ்புரணமா சம்பித்தா இருக்கேன், சாட்சியா இருக்கேன் அப்படின்னு வெறும் கான்சியஸ்னஸா நான் இருக்கேன்னு ஒரு க்ஷணம் உங்களுக்கு அனுபூதி நடந்தாலும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகாதிகளோட உங்களுக்கு எந்த சங்காத்தமும் இருக்காது, எந்த ஒட்டும் உறவும் இல்லாமல் போயிடும். இதுக்கு பேர் தான் அனுபூதி. இதுக்கு என்ன நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாட்சியா இருக்க முடியும். அது வரைக்கும் புத்தியில என்னதான் புரிஞ்சுக்கிட்டாலும், அந்த புத்தியில புரிஞ்சுக்கிட்டாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பசிக்கு வேலைக்கு பசிக்கும் சாமி, வலிக்கும் சாமி, உடம்புக்கு வலிக்கும் சாமி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆச்சாரியர் நம்ம ரமண பகவான் தான் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ல கேன்சர் வந்ததுக்கு பிறகு அவர் டாக்டர் சொல்றாரு, எப்படி இருக்கு வலி, எப்படி இருக்குன்னு கேட்டால் அவர் சொல்றாரு, 1000 தேன் ஒரு முறை பொட்டுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி பெயின் அப்படின்னு. அப்ப எப்படி சகிச்சுக்க வேண்டியதுதான், அதை ஆப்ஜெக்ட் பண்றதுன்னு பேர். ஆப்ஜெக்ட் பண்ணிட்டு ஒரு நிஷ்டரா இருக்கிற ஒரு புலம்புவாரனா, ஆமா இது நடந்துகிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு ஆப்ஜெக்டுக்கு நடந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். வலிக்குதா? தேகத்துக்கு வலிக்குது, எனக்கு இல்லை, தேகத்துக்கு வலிக்குது, நான் அதை பார்த்து கொண்டிருக்கின்றேன், நான் சாட்சியா இருக்கேன், எனக்கு தேகமே இல்லை, இந்த மொத்த பிரபஞ்சம் என் மீது கல்பித்தம் அப்படின்னு எவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிடா அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு ஞானம் உண்டாகுதோ அந்த ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னா தேகாத்ம ஞான பாதகம். நான் தேகம் என்ற ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது, முற்றிலும் நாசமாகி விடுகிறது. ஒரு க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கயிறோட ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை பத்தின ஞானத்தை என்ன பண்ணுது, இது பாம்புன்ற ஞானத்தை நாசம் பண்ணிடுது. அப்படி ஆனதுக்கு பிறகு ஆத்மனி ஏவ பவேத் யஸ்ய, எவன் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே அகம் 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 அகம்னு எவன் வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ்லேயே தொடர்ந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டானோ அவன் நேச்சன் அபிமுச்சியதே, அவன் விரும்பாவிட்டாலும் அவன் முக்தி நிலையிலேயே இருக்கிறான். அவன் எங்க இருக்கான்? ஆத்மஸ்வரூபம் தான் முக்தி. அகம் அகம் சொல்றமே அந்த அகம் தான் முக்தி ஸ்வரூபம். அப்ப தான் தானா நிற்கிறதா முக்தி. அவன் விரும்பினாலும் விரும்பலனாலும் அவன் முக்தியை அடைகின்றான் அப்படின்னு மந்திரம். அப்ப திருட பிரஜான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா தேகாத்ம ஞானம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிரஜா அறிவானது திருடமாகலன்னு அர்த்தம். ஒரு கொஞ்சமாவது தேக பிரஜா இருந்துச்சு அப்படின்னா அது துக்கத்தை கொடுக்கும், சம்சாரத்தை கொடுக்கும். அப்போ நான் வெறும் உணர்வாக இருக்கிறேன், இந்த மேலிருந்து பிரம்மா முதல் கொண்டு எல்லா தேகங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இருக்கின்றேன் அப்படின்னு எந்த அறிவு உண்டாகுதோ அந்த அறிவு என்ன பண்ணும், அதான் சூப்பர். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பிரஜா, அதான் திருட பிரஜான்னு பேர். திருட பிரஜாக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம், கீதா படிக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞானம் ஞான நிஷ்டை. ஞானம் ஞான நிஷ்டை, நிஷ்டைன்றதுக்கு அர்த்தம் தொடர்ந்து நிற்றல். பிரஜானா ஞானம், திருட பிரஜா அப்படின்னா என்ன அர்த்தம், திருட ஞானம் அப்படின்னு பேர். திருடம்னு என்ன அர்த்தம், திடமா இருக்கிறது, அசைக்க முடியாததா நிற்கிறது. அந்த அசைக்க முடியாத ஞானம் எதுவோ அந்த ஞானம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஞானமா சொல்லுது.
கீதால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம் வைக்கிறார். கீதால வந்து பார்த்தீங்கன்னா 31 6:31 6:29 எடுத்துங்க. 6:29 30 31 இதெல்லாம் 6:29 எடுத்துங்க. முதல்ல சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷினஹ. தர்ஷனக சமதர்ஷனம் வந்துருச்சு அவனுக்கு. எவன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வபூதஸ்தம் ஆத்மானம், எல்லா பூத்தங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வபூதஸ்தம் ஆத்மானம், எல்லா பூத்தங்களிலும் இருக்கக்கூடிய தன்னை பார்க்கிறானோ. எப்படித்தான்? அதுதான் இங்க சொல்லியாச்சு. பிரம்மா முதல் கொண்டு எறும்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பித்து இருக்கு. அகம் 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 அகம்னு எல்லாத்துலேயும் இருக்கு. உங்க தேகத்தில் இருக்கிற எல்லா நானும் நான் தான் அப்படின்னு எவனுக்கு ஒரு அறிவு உண்டாகுதோ, கூடவே என்னது சர்வபூத்தானிச்ச ஆத்மனி, எல்லா ஜீவராசிகளும் பூத்தங்களும் இந்த மொத்த பிரபஞ்சமும் நான் அப்படின்ற பிரம்ம தத்துவத்துல இருக்குன்னு எவன் பார்க்கிறானோ. எவன் பார்க்கிறான்? நிதித்தியாசன தியானம் போகணும். ஆச்சாரியர் சொல்றார், ஈக்ஷதே யோக யுக்தாத்மா. இந்த விதமாக பார்ப்பவன் எவனோ. யாரு? எப்படி பார்க்கறான்? யோகத்தினால பார்க்கறான். இப்ப நான் சொன்னேன்ல, முதல்ல என்ன ஸ்டெப் ஆரம்பிக்கணும்? வாக் பிரம்மேதி உபாசீத. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கோயில் கோயிலா சுத்தணும். அஸ்தி அஸ்தி, ஈஸ்வரன் இருக்கார் ஈஸ்வரன் இருக்கார் ஈஸ்வரன் இருக்கார், அவர் ஒருத்தர் தான் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு கோயில் கோயிலா சுத்தணும். அதுக்கப்புறம் அவரோட நாமத்துக்குள்ளார அவரோட ரூபம் அடக்கம் அப்படின்னு என்ன பண்ணணும்? சதா ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ளார மனசுக்கு போயிடணும். மனோஜபம் போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மனோஜபமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் இல்லாமல் சாலிட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிராணனுக்கு போகணும். பிராணனையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொரூபத்துக்கு போயிடணும். இதெல்லாம் போறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் யோகம் அப்படின்னு பேர். அதனால ஆச்சாரியர் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, யோக யுக்தாத்மா ஈக்ஷதே. யோகத்தோடு கூடினவன் பார்க்கின்றான். புரிஞ்சா போதும்லாம் இல்லைங்க, புரிஞ்சா போதும்ன்றலாம் பார்க்க மாட்டான். ஒரு இடத்துல கூட புரிஞ்சுக்கிட்டா போதும் அவனுக்கு வந்து முக்தி அப்படின்னு எங்கேயுமே இல்லை, ஒரு வச்சனமும் இல்லை. அப்ப என்ன பேர் அப்படின்னா ஞானம், ஞான நிஷ்டா. அந்த ஞான நிஷ்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்திர சமதர்ஷனக. நான் உலகத்தில் இருக்கிற சர்வத்தையும் நானா பார்க்கிற அந்த சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியம் வந்துச்சுன்னா தான் இவன் முக்தன் அப்படின்னு பேர். அப்ப எங்க சர்வத்திரனா தேகத்தெல்லாம் விட்டுட்டு நான் தான் சர்வம், நான் நான் நான். இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் நான் இருக்கின்றேன், என்னிடத்தில் எல்லாமும் இருக்கிறது அப்படின்னு யஸ்ய திருட பிரஜா அஸ்தி சேத். எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமான திடமான ஞானம் உண்டாயிற்றோ இருக்கின்றதோ, அப்ப அது மாதிரி திடமான ஞானம் ஒருத்தனுக்கு உண்டாச்சு அப்படின்னா சக அப்படிப்பட்டவர் யாரா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாண்டாலோஸ்து. சாண்டாலோ அஸ்துது. சாண்டாளனா இருந்தாலும் கூட இந்த ஞானம் நான் பிரம்மமா இருக்கேன், வெறும் கான்சியஸ்னஸா இருக்கேன், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா முதல் கொண்டு எல்லா ஜீவராசிலையும் நானா இருக்கேன், எனக்கு மேலதான் எல்லா ஜாகிரத சொப்பன சுசுப்தி கல்பிதம் அப்படின்னு எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் இருக்கின்றதோ அவன் சாண்டாலோ அஸ்து. அவன் சாண்டாளனா வேணா இருக்கட்டும். அத்தவா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா திஜோஸ்து, தூண்டுறது அத்தவாவை எடுத்துங்க. அல்லது அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிராமண கஷத்திரிய வைஷ்யன், இந்த 3 பேத்துல யாராவேனா இருக்கட்டும். த்விஜ, த்விஜன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா த்விஜன்மனகன்னு அர்த்தம். இரு பிறப்பாளன் தமிழ் எழுதுனீங்கன்னா 2 வாட்டி பிறந்தவன் அர்த்தம். த்விஜ, ஜனா ஜென்மம் உண்டானது, அதுக்கப்புறம் த்வீனா 2, த்விஜன்மனக. த்விஜன்றதுக்கு அர்த்தம் 2 பிறப்பாளன், 2 முறை பிறந்தவன். அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கிறது வந்து முதல் பிறப்பு, அம்மா வயிற்றுல பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறார், அப்பா என்ன பண்ணுறார், பிராமணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராமண குலத்தில் பிறந்தா 6 வயசுக்குள்ளாரையே கொண்டு போயிட்டு 6 வயசுலேயே என்ன பண்ணணும், குருகுலத்தில் கொண்டு போயிட்டு குருட்ட கொடுத்து என்ன பண்ணணும், யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம் நடக்கும். இந்த யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம் நடந்து மொண்டனம் பண்ணி ஒரு குடுமி வச்சு விட்டுருவாங்க. குடுமி வச்சு குருநாதர் என்ன பண்றாருன்னா காயத்ரிய உபதேசம் பண்றதுன்னு பேர், பிரம்ம உபதேசம்னு பேர். அந்த பிரம்ம உபதேசம் பண்ணி தீட்சை கொடுத்தோட, பிரம்மச்சரிய தீட்சை கொடுத்தன 2வது ஜென்மம்னு பேர். அப்ப அம்மா வயிற்றுல இருந்து பிறக்கிறது, அதுக்கப்புறம் குருநாதர் மூலமா பேர் வைக்கப்பட்டு ஒரு சம்ஸ்காரம் பண்ணப்பட்டுச்சுன்னா
என்ன அது காயத்ரி உபதேசம் பண்ணோன்னா 2வது வாட்டி பிறந்துட்டான் அப்படின்னு ஆயிடுது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராமணனுக்கு 6 வயசு, சத்திரியனுக்கு 8 வயசு, சூத்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12-14 வயசு வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்கு. சத்திரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வயசுக்குள்ளார பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. இவனுக்கு வந்து வைஷ்யனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 வயசு வரைக்கும் பண்ணலாம். பிராமணனுக்கு 8 வயசு வரைக்கும் தான் லிமிட்டேஷன். 8 வயசுக்கு மேலே யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம் அதுக்குள்ளார பண்ணணும் அப்படின்னு. 8, 12, 14 பிராமண, க்ஷத்திரிய, வைஷ்ய இந்த 3 பேத்துக்கு சொல்லியிருக்கு. அப்போ இந்த விதமாக பண்ணவங்க இந்த 3 வர்ணத்தாரா இருந்தாலும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டாளனா 4வது வர்ணம் சொல்லக்கூடிய சூத்ரனாவோ இல்ல பஞ்சம வர்ணமா இருக்கக்கூடிய நாயை சமைத்து உண்பவனாகவோ இருந்தாலும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா திஜோஸ்து சாண்டாலோ அஸ்து து அல்லது திஜோஸ்து திஜனாக இருந்தாலும் கூட சக அவன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எந்த ஜாத்தியில இருந்தாலும் சரி, 4 ஜாதி தான் இருக்கிறது, பிராமண, க்ஷத்திரிய, வைஷ்ய, சூத்ர 4 வர்ணங்கள். அதுக்கப்புறம் 5வது வர்ணம் பஞ்சம வர்ணத்தையும் எடுத்துங்க. மொத்தம் இருக்கிறது இந்த 4 வர்ணம் தான். இந்த 4 வர்ணத்துல எந்த வர்ணத்துல இருக்கிறவனுக்கு இந்த ஞானம் உண்டானாலும் அவன் சக அவன் மம குருஹு என்னுடைய குரு ஆவான். இது ஏஷா மனிஷா, இதுதான் என்னுடைய மனிஷானா ஞானம். இதுதான்ப்பா என்னோட ஞானம், என்னுடைய அபிப்பிராயம் இதுதான். ஞானம்னா என்ன அர்த்தம்? என்னோட நிச்சயமான அபிப்பிராயம் இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் எவன் வேணா இருந்துகிட்டான், பிராமணனா இருக்கட்டும், சத்திரியனா இருக்கட்டும், வைஷ்யனா இருக்கட்டும், சூத்ரனா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் இந்த ஞானத்தை உடையவன் என்னுடைய குருநாதர் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சங்கரர் சொல்லி முடிக்கிறார். அருமையான ஸ்லோகம் இது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்த நம்ம பேச வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்றத கொஞ்சம் நம்ம பேசுவோம். நம்ம சங்கரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அபிமானத்தை சொல்லவே இல்லை. இந்த அளவுக்கு சாண்டாளனா இருந்தாலும் கூட என்னுடைய குருவா இருப்பார் அப்படின்னு சொல்றவர் ஜாதி தேசம் பண்ணுவார். யோசிப்பாரு. மாண்டு இதுல வந்து காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம கட்டோபனிஷத்துல சொல்றாரு, மிருத்யோச மிருத்யு மாப்னோதி ஏக நானேவ பஷ்யத்தின்னு ஒரு மந்திரம். அவன் வந்து பேதத்தை பார்ப்பவன் திரும்ப திரும்ப மரணத்தை அடைகின்றான் அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணி முடிச்சுட்டு கன்க்ளூஷனுக்கு சொல்றாரு. தஸ்மாத் பேதம் மா காஷிஹி அப்படின்னு எழுதுறாரு. ஆகையினால் வந்து பார்த்தீங்கன்னா பேதத்தை பார்க்காதீர்கள் அப்படின்னு. அப்ப பேதத்தை பார்க்காதீர்கள் அப்படின்னு ஒருத்தருக்கு பாஷ்யத்துல மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறவர் தான் பேதத்தை பார்த்தவரா இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. அவருக்கு தெரியும்ல பேதத்தை பார்த்தா திரும்ப திரும்ப சொத்து பொழைப்போம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்ப அதை டீட்டெயிலா பண்ணவர் வந்து பாத்தீங்கன்னா பேதத்தை பார்க்கிறவரா இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்ப வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா பேதத்தை பார்க்கவே இல்லை. அப்போ சுவாமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஃபைட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. நான் இதெல்லாம் பார்ப்பேன், என்ன நடக்குதுன்னு சாட்சியாக இருந்துட்டு சொசைட்டியில் என்ன நடந்துக்கிட்டுன்னு பார்த்துட்டு இருப்பேன். பார்த்துட்டு இருக்கும்போது தெரியுது என்னன்னா ஒரு குரூப் எல்லாத்துக்கும் இந்துசம்னா இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியாரிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய வர்ண இந்த ஜாத்தியும் வர்ண தர்மங்களும் இருக்கேன், இதுதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மை 100% வந்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னா சங்கரர் சொல்ற வேதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் தான் சித்தாந்தம். வேதத்தோட சித்தாந்தம் இந்த உபனிஷதங்கள். இந்த உபனிஷதங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா வேதத்தை சொல்லவே இல்லை, தேகம் எல்லாமே கல்பித்தம்னு சொல்லுது எல்லா வேதங்களும். வேதங்களோட சாரம் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தில் இருக்கிற பேதத்தை சொல்றதுக்கு தாற்பயம் இல்லவே இல்லை, பிரம்மத்தை உணர்த்துறது தான் வேதத்தோட தாற்பயம். சனாதனம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தேகம் சனாதனம் இல்லை, தேகத்துக்குள்ளார இருக்கிற இந்த ஜீவன், இந்த பிரம்மம், அது அந்த பிரம்ம தத்துவம் தான் சனாதனம். அப்போ மறைஞ்சு போகிறத வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதே இல்லை. அப்போ எப்படி சுவாமி இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்ணாசிரமங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க டியூட்டியை பண்ணுறதுக்கு தான் ஒழிய ஒருத்தரை கீழையாகவும் ஒருத்தர் மேலையும் சொல்கிறதுக்காக இல்லை. அவன் டியூட்டி பண்ணட்டுமே, யார் மேலே யாரு கீழே, ஓ வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். இதில் மேலையும் கீழையும் யாருக்கும் இல்லை, அவனோட இது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சரீரத்தில் ஒரு தன்மை இருக்குது, புத்தியில் ஒரு தன்மை இருக்குது, மனசில் ஒரு தன்மைகள் இருக்குது. இந்த குணத்தோட சேஷ்டைகள்னால 3 குணங்களோட வேலையினால இது இருக்குது. அப்போ வந்து எங்கேயுமே சாஸ்திரம் வந்து யாரையுமே தாழ்த்தி சொல்லவே இல்லை, உயர்த்தியும் சொல்லவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைய நிலைக்கு என்ன காரணம், ஏன் இந்து மதத்தை வந்து இவ்வளோ பேர் திட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் சொல்ல போகிறார், கீதாச்சாரியரும் சொல்ல போகிறார் உங்களுக்கு.
இந்த ஆதி காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த வைதிகர்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, வைதிகர்னா யார் சொல்றோம் அப்படின்னா வேதாந்தத்தை ஸ்வீகாரம் பண்ணாத பூர்வ காண்டிகள். இந்த பூர்வ காண்டிகள் சொல்றது உங்களுக்கு பேர் வந்து பூர்வ மீமாம்சகர்கள்னு பேர். இந்த பூர்வ மீமாம்சகர்கள்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரிச்சுவலிஸ்டிக், அவங்களுக்கு வந்து கர்மத்துல தான் பிடிப்பு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆத்மானு ஒரு தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமே அத்வித்தீயமா இருக்கிற ஆத்மாவை ஸ்வீகாரம் பண்றது இல்லை. அவங்க கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க கர்மத்தை பண்ணணும், இங்க கர்மத்தை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை அடையும். அந்த அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டதுன்னா உத்கிருஷ்டமான தேகம், அங்கேயும் பிரம்மமா இல்லை, அங்க தேகம், உத்கிருஷ்டமான தேகம், சிறந்த தேகத்தை அடைகிறது. அப்ப அந்த கர்ம காண்டத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எந்த கர்ம காண்டம் உலகத்துல வந்து எந்த கர்மம் நடந்தாலும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தகுதி வந்துடும், அந்த குவாலிஃபிகேஷனை கொண்டு வந்துடும். என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்வியூ வைக்கிறோமா, எந்த உலகத்துல எங்க போனாலும் இன்டர்வியூ நடக்குதா, ஆப்பிள் கம்பெனில இருந்து கூகுள் கம்பெனில இருந்து எவனா ஏத்திஸ்டா இருக்கானோ அவனும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சிருந்தானோ அவனும் இன்டர்வியூ தானே பண்றான். ஒரு கர்மம் அப்படின்னு வந்துடுச்சுனாவே அந்த கர்மத்துக்கு யோக்கியமானவன் யார் அப்படின்னு செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. கர்மம்னு வந்துடுச்சு அப்படின்னாவே இந்த எக்ஸ்டர்னல் பாடி வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் தேவை. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டெலாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட்டராக இருக்கேன்னு வச்சுங்க, டிசைனராக இருக்கேன். இப்போ எனக்கு வந்து சரீரத்தை பார்ப்பாங்களா, எனக்குள்ள ஒரு புத்தியை பார்ப்பாங்களா? சரீரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் புத்தி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா அப்போ சரீரம் தேவைப்படுற இடத்துல சரீரம், புத்தி தேவைப்படுற இடத்துல புத்தி சக்தி. நிறைய டாப் லெவலில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அழகாலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம அப்துல் கலாம் எடுத்துங்களேன், அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னாவே ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்கும். என்னையா முடியாது இப்படி போட்டு அவரோட ஃபார்மே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அவர் உள்ள நுழைஞ்சு இவ்வளோ டாப் லெவலுக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியல, ஆச்சரியம். ஏன்னா எல்லா இடத்துலையும் அவருக்கு வந்து பிளாக் மார்க் இருந்திருக்கும், அவரோட அடையாளத்தை பார்த்து குள்ளமாக இருப்பார், ஹேர் ஸ்டைலு கருப்பு. எப்படி ஒரு டாப் லெவலுக்கு வந்து ஜனாதிபதி வரைக்கும் போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி வேற எதுவும் இல்லை. அப்போ சரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு சில குவாலிஃபிகேஷன் சில இடத்துல என்ட்ரி ஆக முடியும். அதுக்கப்புறம் புத்தியை வச்சுக்கிட்டு சில இடத்துல என்ட்ரி ஆக முடியும், சில இடத்துல மனசை வச்சுக்கிட்டு என்ட்ரி ஆக முடியும். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜாதி எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மகாண்டத்தில், வேதத்தோட கர்மகாண்டத்தில் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா பிராமணன் என்ன கர்மத்தை பண்ணணும், க்ஷத்திரியன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசூய யாகம் முதலிய கர்மங்களை க்ஷத்திரியன் பண்ணலாம், ராஜாவாக இருந்துட்டு பண்ணலாம். அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணலாம். சோம யாகம் முதலிய யாகங்களை, வாஜ்பேயி யாகம் முதலிய யாகங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிராமணன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உத்பிஜா எஜேத்த அப்படின்னு சொல்லக்கூடிய யாகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்யன் பண்ணலாம். நல்ல விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பசுமாடுகள் நல்லா இருக்கணும், நிறைய தானியம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகணும் அப்படின்னு அதுக்கான யாகங்களை பண்ணிக்க முடியும். காரி யாகம்னு ஒரு யாகம் இருக்குது, மழை பெய்யணும்னு சொல்லக்கூடிய யாகம். அந்த யாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்யர்களாக இருக்கக்கூடிய வேளாளர்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்க என்னன்னா சூத்ரன் எந்த கர்மத்தையும் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த சூத்ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம் இல்லை, சோட்டி இல்லை, குடுமி இல்லை. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கர்மத்துக்கு அதிகாரம் இல்லை, ஸ்திரீகளுக்கும் கர்மத்தில் அதிகாரம் இல்லை. ஏன்னா ஸ்திரீகளுக்கும் யஜ்ஞோபவீதம் இல்லை, குடுமி இல்லை, பிரம்ம உபதேசம் இல்லை. அப்ப யாருக்குன்னா வெறும் புருஷர்களுக்கு மட்டும், பிராமண கத்திரிய வைஷ்யர்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புருஷர்களுக்கு மட்டும் கர்மத்தில் அதிகாரம் அப்படின்னு பூர்வ மீமாம்சகர்கள் லிமிட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா வந்து வாஸ்தவத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்துக்கு வந்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கர் எல்லாத்தையும் உடைச்சிடுறாங்க. அதனால தான் நம்ம சொல்றோம் எப்பவுமே கர்மத்துல நிக்காதீங்க. அதிக நாள் நீங்க கர்மியா இருந்தீங்கன்னா பேதத்திலேயே தான் இருக்கணும். கர்மம் பேதத்துல சித்திக்கும். எப்போ நீங்க அந்த பேதத்தை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேல வந்தீங்கன்னா பக்திக்கு வந்துடுறீங்க. கர்மத்தை விட்டுட்டு பக்திக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா பாண்டேஜஸும் உடஞ்சி போயிடுங்க. ஸ்திரீகளா இருந்தால் ரொம்ப சௌக்கியம். நான் சொல்லுவேன் பக்தி வந்து பார்த்தீங்கன்னா புருஷர்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஸ்திரீகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு மயமாக இருக்கிறவங்க, அவங்க அந்த எமோஷனலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்தியாக மாற்றுறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அவங்களுக்கு இருக்கிற பாவத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி பக்தி பண்ணுறதுக்கு. ஆனால் கர்மத்துக்கு ரைட்ஸ் வச்சிருக்கு. சரி தொலைங்கப்பா, விடுங்க போங்க, நாங்கள் பக்திக்கு வந்துடணும்னு வந்துருங்க. பக்திக்கு வந்துட்டீங்க அப்படின்னா லிமிட்டேஷனே இல்லை. நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் யாரை வேணாலும் பக்தி பண்ணலாம். பக்தி எங்கே நடக்குதுன்னா உள்ளுக்குள்ள ஹிருதயத்தில் நடக்கிறது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியே தேவையில்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனாராகவும் இருந்துக்கலாம், நந்தனாராகவும் இருந்துக்கலாம், உத்தமமான பிராமண சரீரமும் இருக்கலாம்.
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கீழான வந்து பார்த்தீங்கன்னா சாண்டாளனாகவும் இருக்கலாம். பக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த தகுதியும் தேவையில்லை. ஈஸ்வரன் மேல அன்பு மட்டும்தான் தேவை. இதுக்கப்புறம் பக்தியை தாண்டி ஞானத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதுவும் உடஞ்சு போகுது. ஞானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் இவ்வளவுதான். பக்திக்காவது வந்து பார்த்தீங்கன்னா சிலது ஏதாவது 1 2 ஏதாவது வச்சிருக்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஆம்பளையாவது பொம்பளையாவது அது கூட போச்சு. எந்த ஜீவனும் கணக்கே இல்லை. இப்போ நான் பார்க்குறேன் எல்லா ஸ்திரீகள் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து என்னோட பார்வையில் வந்து எல்லா பாடம் கேட்குற எல்லாம் என்ன ஒரு 45 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக 25 பேருக்கு மேலே 30 பேருக்கு மேலே ஸ்திரீகள் தான் இருப்பீங்க. இப்போ என்னோட பார்வையில் ஸ்திரீ சரீரமாவா தெரியுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன்னா என் கண்ணில் எல்லாம் ஜீவர்கள் தான். ஆம்பளை பொம்பளை பேதம் கூட இல்லை. வாஸ்தவத்தில் ஜீவர்கள். அப்போ ஞானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ ஜீவராசிகள் தான் பேரொழிய ஆண் சரீரம் பெண் சரீரம் அதே மாதிரி பிராமண சரீரம் சாண்டாள சரீரம் வைசிய சரீரம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது எதுவுமே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்தையும் நம்ம ஞானத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா பேதத்துல இருந்தெல்லாம் கடந்து போயிடலாம். கருமத்தில் நிற்கிற வரைக்கும் ராகத்வேஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் நல்லா பண்ணுவான், ஒருத்தன் நல்லா பண்ண மாட்டான் கர்மத்தை. ஒருத்தன் மேலே ராகம் வரும், சூப்பராக பண்ணுறாருப்பா அப்படின்னு. இன்னொருத்தன் மேலே துவேஷம், என்ன இப்படி ஏமாத்துறான், இது பண்ணுறான் அதை பண்ணுறான் அப்படின்னு. அதே மாதிரி சரீரம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பூஜாரிகள்லேயே எனக்கு இருக்கு. நல்ல பூஜை பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இப்போ நான் ஒரு பூத்தநாராயணன் கோயிலுக்கு போகிறேன், டெய்லி காலையில் போகிறேன். இன்னைக்கு கூட போனேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிரத்தையோடு பண்ணுறேன். நம்ம போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி முடிச்சுது. அப்புறம் அதுக்கு ஆரத்தி முடிச்சதுக்கு பிறகு அதையும் நான் தொட்டு கண்ணில் வச்சுக்கிட்டேன். எல்லா கூட்டம்லாம் வந்து போச்சு. திரும்பவும் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்காக நாங்கள் போய் நின்னதுக்காக திரும்பவும் ஆரத்தி காட்டுறாரு. அது எப்படி காட்டுறாருன்னு கேட்டிங்கன்னா அஸ்ரத்தையாக காட்டலை, ஸ்ரத்தையோடு காட்டுறாரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் இங்கே படவேடுன்னு ஒரு கோயில், படவேடுன்னு ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ராமக்ஷேத்திரமா, ராமக்ஷேத்திரம் சிவசேத்திரம் தான், சிவசேத்திரம் சிவன் கோயில் ஒன்று இருக்காங்க. ஃபுல்லு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ஷேத்திரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாராயண க்ஷேத்திரமும் கிருஷ்ண க்ஷேத்திரமும் நரசிம்ம க்ஷேத்திரம் தான் இருக்குது. அதில் ஒரே ஒரு க்ஷேத்திரம் வந்து சிவக்ஷேத்திரம் இருக்குது. அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தமிழ்நாட்டிலே வந்து அவர் மட்டும்தான் பொறுமையாக சொன்ன மாதிரி பார்க்குறேன். 108 நாமத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு கரெக்டாக கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக. நம்ம போனோம் இல்லை பிரசாத்ஜிலாம் ஒரு வாட்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன். வேற யாரும் நம்ம சிமிச்சேச்சிலாம் கூட போனோம். நம்மளாம் போனோம். ஆமாம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க நீ அவன் அர்ஜென்ட்டாக இருந்தால் நீ போய்க்கோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு இப்படி தான் அர்ச்சனை பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப சிரத்தையாக ஒவ்வொரு நாமாவா செப்பரேட் பண்ணி நான் தான் 108 நாமாவும் அவர் சொன்னாதான் எனக்கு கிளியராக தெரியும் 108 நாமா சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ எவ்வளோ பேர் ஸ்ரத்தையாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. நிறைய பிரீஸ்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு தான் உட்காடுறாங்க. திரிகால சந்தியாவும் முறையாக பண்ணுறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லா கோயில்கள்லையும் ஆள் இருக்காங்க. அதே நேரத்தில் தப்பாக பண்ணுறவங்களும் இருக்காங்க, வருமானத்துக்காக பண்ணுறவங்களும் இருக்காங்க. எல்லா ஃபீல்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ராகம் வந்துடுது, ஒருத்தர் மேலே துவேஷம் வந்துடுது. சில பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செருப்பு தைக்கிறவன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச செருப்பு தைக்கிறவங்களாம் இருக்காங்க, நல்லா பொறுமையாக தைக்கிறவங்க, அவங்க மேலே நமக்கு வந்து நல்ல மதிப்பு இருக்குது. இன்னொருத்தர் ஏனோ தானோன்னு பண்ணுறவர் மேலே நமக்கு வந்து கோபம் வருது. அப்போது கர்மத்தில் இருக்கிற வரைக்கும் ராகத்வேஷம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு பக்திக்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா ராகத்வேஷம் எல்லாமே அடிபட்டு போயிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பக்தி வந்து நீங்கள் எங்கே பண்ண போகிறீங்க, ஹிருதயத்தில் பண்ண போகிறீங்க. ஈஸ்வரனோட சம்பந்தம் வைக்கும் போது பேதங்கள் எல்லாம் போயிடுது. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம், இது மொத்தம் ஈஸ்வரமயம் அப்படின்னு. அப்புறம் ஞானத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான். எல்லாத்துலேயும் அந்த கான்சியஸ்னஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் அந்த நான் இருக்கேன். நானுக்கு அந்நியமாக வேற எதுவுமே இல்லை. அந்த நானை பிடிச்சுக்கிட்டு நான் தான் எல்லாத்துலேயும் இருக்கேன். எல்லா ஜீவராசிகளும் கல்பித்தம், இல்யூஷன். இது எல்லா லோகங்களும் என் மீது கல்பித்தம். ஜாதி கல்பித்தம், வர்ணம் கல்பித்தம், இங்கே இருக்கக்கூடிய நாமம் கல்பித்தம், ரூபம் கல்பித்தம், சர்வம் கல்பித்தம். ஒரே ஒரு தத்துவம் தான் சத்தியம், நான் மாத்திரம் சத்தியம். இந்த ஞானம் உங்களுக்கு உண்டாச்சு அப்படின்னா பகவான் சொல்றார், சங்கராச்சாரியார், யாருக்கு இந்த ஞானம் இருக்கோ அவர் என்னுடைய குரு என்பது இதி ஏஷா மனிஷா, இதுதான் என்னுடைய நிச்சயம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நாளைக்கு 2வது ஸ்லோகத்தை நாளை மறுநாள் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம். சொன்னாலும் கூட வந்து அனுபூத்தியில நடக்காது. மெதுவாக சிரவணம் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் மனனம் பண்ணலாம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு வரலாம். நல்லா சிரவணம் ஆகட்டும் எல்லாத்துக்கும். பகவான் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.